அதே புக்கில் லேபர் சாப்டரில் 69வது சம் இதான் கொஷின். ஸோ ஃபஸ்ட்டு மெத்தடு டைம் ரேட் மெத்தட். இருக்கிற இன்ஃபர்மேஷனில் ஸ்டாண்டர்ட் டைம் இருக்குது, அப்புறம் டைம் டேக்கன் இருக்குது. இந்த டைம் டேக்கன் வந்து ஆக்சுவல் டைமு அப்படின்னு சொல்லி கூட வரும். ஸோ டைம் ரேட்டை பொறுத்த வரைக்கும் டைம் டேக்கன் தான் எடுக்கணும். ஸோ டைம் டேக்கன் இன்ட்டு டைம் ரேட். இந்த ஹவர்லி ரேட்டுக்கு இன்னொரு பேர் டைம் ரேட்டு. இது வந்து டியர்னஸ் அலவன்ஸ். டியர்னஸ் அலவன்ஸுங்கிறது வேறு. ஸோ இதுக்கான ஃபார்முலா டைம் டேக்கன் இன்ட்டு டைம் ரேட் ப்ளஸ் டைம் டேக்கன் இன்ட்டு டியர்னஸ் அலவன்ஸ் 20 × 1 ப்ளஸ் 20 × 0.5. ஸோ 20 + 10 வரும். ஆன்சர் வந்து 30. அடுத்த மெத்தட் வந்து பீஸ் ரேட் மெத்தடு. பீஸ் ரேட் மெத்தடை பொறுத்த வரைக்கும் ஸ்டாண்டர்ட் டைமும் யூஸ் பண்ணுவோம், டைம் டேக்கனும் யூஸ் பண்ணுவோம். டைம் ரேட்டுக்கு வந்து ஸ்டாண்டர்ட் டைமும், டியர்னஸ் அலவன்ஸுக்கு டைம் டேக்கனும் யூஸ் பண்ணணும். ஸோ 30 × 1 ப்ளஸ் 20 × 0.5. 30 × 1 30, 20 × 0.5 10. ஸோ டோட்டலாக ஆன்சர் வந்து 14 வரும். மறுபடியும் சொல்கிறேன், டைம் ரேட்டுக்கு ஸ்டாண்டர்ட் டைம் யூஸ் பண்ணணும், டியர்னஸ் அலவன்ஸுக்கு டைம் டேக்கன் அதாவது ஆக்சுவல் டைம் யூஸ் பண்ணணும். அடுத்தது ஹால்சி பிளான். ஹால்சி பிளானோட ஃபார்முலா வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும், பட் ரொம்ப சிம்பிளான ஃபார்முலா தான். டீனா டைம் டேக்கன், ஆர்னா ஹவர்லி ரேட்டு, 50/100 இதை நீங்கள் வந்து 1/2 கூட போட்டுக்கலாம். எஸ்னா ஸ்டாண்டர்ட் டைமு, திருப்பி டைம் டேக்கன், திருப்பி ஹவர்லி ரேட்டு. ஸோ டைம் டேக்கன் அப்படிங்கிறப்போ 20 × ஹவர்லி ரேட்டு 1 ப்ளஸ் 50/100 ப்ராக்கெட்டில் எஸ் வந்து 30 மைனஸ் டைம் டேக்கன் 20, அதாவது ஸ்டாண்டர்ட் டைம் 30, டைம் டேக்கன் 20 இன்ட்டு ஹவர்லி ரேட்டு 1. இதுக்கு வந்து இன்னொரு பேர் வந்துட்டு டைம் சேவ்டு அப்படின்னு சொல்லி கூட வரும். ஏன்னா ஸ்டாண்டர்ட் டைம் 30, பட் எடுத்துருக்கிற டைம் வந்து 20 தான். அப்படிங்கிறனால 10 ஹவர்ஸ் வந்து அவங்க சேவ் பண்ணிருக்காங்க. ஸோ ஹவர்ஸ் சேவ் அப்படின்னு கூட வரும் இது. ஸோ இப்போ ஆன்சர் வந்து 20 + 1/2 இன்ட்டு 25. ஸோ சம் வந்து இதோட முடியல. இதுக்கு பேர் வந்து பேசிக் வேஜ். இதுக்கு அடுத்து நம்ம கொஷினில் டியர்னஸ் அலவன்ஸ் கொடுத்துருக்கிறதுனால அதையும் கண்டுபிடிக்கணும். டியர்னஸ் அலவன்ஸுக்கு டைம் டேக்கன் தான் யூஸ் பண்ணுவோம். 20 × 0.5 ₹10. ஸோ பேசிக் வேஜ் ப்ளஸ் டியர்னஸ் அலவன்ஸ் ஈக்குவல் டு 25 + 10 35. அடுத்தது ரோவன் பிளான் மெத்தட். ரோவன் பிளான் பொறுத்த வரைக்கும் ஃபார்முலா வந்து சிமிலர் டு ஹால்சி பிளான் தான், பட் இங்கே வந்து 50/100 வராது. அதே மாதிரி S/T / S வரும். இதே ஹால்சி பிளானில் வந்துட்டு எஸ் வராது கீழே டினாமினேட்டரில். அப்புறம் மல்டிப்ளிகேஷனில் ஹால்சி பிளானில் வந்துட்டு வெறும் ஹவர்லி ரேட் மட்டும் தான் வரும், பட் இங்கே மறுபடியும் டைம் டேக்கன் வரும். ஸோ ஃபார்முலாவை நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ 20 × 1 ப்ளஸ் 30 - 20/30 இன்ட்டு 20 × 1. இதுவும் பேசிக் வேஜ் தான். ஸோ போடுறப்போ உங்களுக்கு 20 + 6.6ன்னு வரும். ஸோ 26.6. இப்போ டியர்னஸ் அலவன்ஸ் கண்டுபிடிக்கணும். டியர்னஸ் அலவன்ஸுக்கு திருப்பி டைம் டேக்கன் தான் யூஸ் பண்ணுவோம். 20 × 0.5 10ன்னு வரும். ஸோ பேசிக் வேஜ் ப்ளஸ் டியர்னஸ் அலவன்ஸ் 26.6 + 10 = 36.6. அவ்வளோதான். தேங்க்யூ.